துபாயில நடந்த கார் ரேஸ்ல அஜித் குமார் ரேசிங் டீம் 3rd பிளேஸை வின் பண்ணிருந்தாங்க. நம்ம தலை அஜித் குமார் ரேசிங் டீம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியன் பிளாக் அவர் தூக்கி பிடிச்சிக்கிட்டு மனுஷன் அந்த அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாரு. உண்மையிலே அவரோட முகத்துல இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். அவர் நடிச்ச படங்கள்ல கூட அவர் முகத்துல இந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தது கிடையாது. ஏன் அவர் நடிச்ச படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சுமே அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமா நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா படங்கள்ல அவர் நடிச்சது எல்லாமே நடிப்பு, ஆனா இது நடிப்பு கிடையாது, நிஜம். ஸோ இந்த அளவுக்கு சந்தோஷமா அந்த மனுஷனை நம்ம பார்க்கும்போது அவரோட ஃபேன்ஸ்க்கே ஒரு பக்கம் தோண ஆரம்பிச்சிட்டு, தலைக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு போல, அவர் அங்கேயே இருக்கட்டும், அவர் இந்த அளவுக்கு சந்தோஷமா பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அவரோட வாழ்க்கையை அவர் வாழட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தலையோட ஃபேன்ஸ்க்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவருமே இதை தான் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, யாருக்காகவும் உங்க நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தலை வாழ்க தளபதி வாழ்கன்னு சொல்றீங்களே, உங்க வாழ்க்கையை நீங்க எப்போ வாழ போறீங்க? இந்த மனுஷனை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தையில் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னால் அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.